Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. சரி, ரைட், ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி கைஸ், இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்க் ஃபீனிக்ஸ் மோடோட செகண்ட் எபிசோடு கைஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா அதில் என்ன மாதிரியான டைனோஸ் இருக்கும், அந்த டைனோஸோட பவர்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மாதிரி ஒன்று காமிச்சிருந்தேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பயங்கரமாகவே இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அதனால இந்த வாட்டி வந்து நம்ம ஓப்பன் ஏரியாவில் நம்ம பேஸை கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சரியான டேமேஜ் விழும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கேவுக்கு ஒன்று போயிடலாங்க. சரிங்களா? ஸோ இந்த சூப்பரான கேவ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடம் பக்கத்துலேயே ஒரு கேவ் இருக்குது. பட் ஆனால் அது ஒரு அன்லக்கியான ஒரு கேவுன்னு கூட சொல்லலாம். எப்போலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேவில் பேஸ் கட்டணும் ஒரு சீரீஸ் கூட உருப்படியாக நான் முடிச்சதே கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால நான் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டெசர்ட்டுக்கு போகலாம். பட் ஆனால் டெசர்ட்டுக்கு போகிறது வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து சேஃப் கிடையாது. ஸோ ஆனால் ஹைலேண்டில் ஒரு கேவ் இருக்கும். ஓகேங்களா? அந்த கேவில் இது வரைக்கும் நான் அவ்வளோவா பேஸ் கட்டினதே கிடையாது. ஸோ இந்த சீரீஸில் அங்கே தான் நான் போயிட்டு பேஸ் கட்ட போகிறேன். சரிங்களா? சரி, டூ கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே கிளம்பிடலாம். ஆக்சுவலி அந்த இடத்துக்கு நம்ம எப்படி போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெத் ஆகிட்டு தான் போக போகிறோம். நம்ம தெரிய என்ன இருக்கான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது இன்கேம் நினைக்கிறேன். ஓகே, இன்கேம் இது ஒன்றும் அந்த அளவுக்கு டேமேஜ் கொடுக்காது. ஸோ இப்போ நம்ம அங்கே போகிறதுல ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல லூட்டு நிறைய கிடைக்கும். பட் ஆனால் அந்த இடத்துல அவ்வளோவா லூட்டு கிடைக்காது. ஸோ அதுதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல கொஞ்சம் நிறைய முட்டைகள் இருக்குது. என்னது எறும்பு? ஓ மை காட்! ஆட்டையை போடும் முட்டையை. இந்த முட்டை நம்மளுக்கு தேவைப்படும். வாய்டு எக்கு. ஓகே, ஆக்சுவலி எவ்வளோ எக்கு இருக்க முடியுமோ அந்த மாதிரி 1-2 எக்கு எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்க, ஒருத்தவன் புதுசாக சுற்றிட்டு இருக்கான். யாரும் ராக் கோலம் ரைட்டு. என்ன ராக் கோலம் வித்தியாசமாக இருக்கிறான். ஆஸ்திரேலியன் ராக் கோலம். ஓகே, ஆக்சுவலி இவங்கிட்டலாம் மாட்டினா ஒரே டீல் நமக்கு அதே முடிச்சுடும். ஓ மை காட், ஸ்கெலிட்டான்! இவன் தான் அங்கே ஸ்பாட்டு பாடுறான். காப்பிரைட்டு விழுமோ? என்னடா இது? என்னது இது? திடீர்னு அவன் அம்பு விடுற மாதிரி இருக்குது. ஓ மை காட், வேற மாதிரி இது. செத்து போயிட்டோம். சரி கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்பான் ஆகிட்டு நம்மளோட சர்வேவால் இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணும். ஏய், ஏதோ வானத்துலேருந்து விழுது. என்ன விழுதுன்னு தெரியலையே. பிடியா? பிடி தான். நார்மல் பிடி வானத்துலேருந்து விழுது. இந்த இடத்துலயும் நம்மளால சர்வே பண்ண முடியாதோ? சரி, ரைட், ஓகே, என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம். ஓடு 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 ஓடு. இந்த இடத்துல எந்த மோசமான கிரீச்சர் எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அது என்னது இது? ஓகே, ஈக்குஸ்னா வித்தியாசமா இருக்கு. ஈவில் ஈக்குஸா? நாட் டேமபிள். ஓகே, நாட் டேமபிள் போட்டிருக்கு. இது ஈவில் ஈக்குஸை டேம் பண்ண முடியாதோ? ஆக்சுவலி அது ஒரு மினி பாஸா? என்ன கதைனே தெரில, பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த கேவுக்கு போனோம். கேவுக்கு போயிட்டு அங்கேயே ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்கும். அதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வைவல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். யாரவன்? ஓகே, இந்த இடத்துல ஒரு எக்கு ஒன்று இருக்கு. போயிட்டு எடுக்கலாமா? என்ன எக்கு இது? சோல் எக்கு. ஓகே, ஏய், இவன் என்ன கேஸ் இங்கே சுத்துறான்? ஓகே, கழுத்த கவரம் தானே. ஓகே, இந்த எக்கு எடுத்தனா கண்டிப்பாக இந்த ஃபெதர் லைட் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபெதர் லைட் காய்ஸ் 19 மில்லியன் டார்பர். ஐயோப்பா, 19 மில்லியன் டார்பரா? ஐயோ, அதுக்கெல்லாம் எங்கேயா போகிறது? 19 மில்லியன் டார்பருக்கு இந்த இடத்துல எவனோ இருக்கிறான். இல்லையாவது நினைக்கிறேன். இந்த இடமும் பார்த்துக்கலாம். வீட்டுக்குள்ளே எவனும் போராது வரைக்கும் சந்தோஷம். உள்ளே பூந்துட்டான் அவ்வளோதான், வச்சு செஞ்சிருவானுங்க. ஓகே, ஆக்சுவலி பார்த்தோன்னா இந்த இடத்துலயே நான் வந்து பேஸ் கட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த ராக்னராக் மேப்பில் ஏதோ ஒரு சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் பேஸ் கட்டியிருப்பேன். பட் ஆனால் அந்த ஒரு எபிசோடும் அப்படியே பாதியிலே நிறுத்திருக்க மாதிரி இருக்கும். ஆமாம், நான் இது வரைக்கும் மோஸ்ட்டாக எல்லா எபிசோடும் பாதியில் தான் நிறுத்திருக்கிறேன். பாதியில் ஸ்டார்டிங்லேயே நிறுத்திருப்பேன். ரைட், ஓகே, அதெல்லாம் கண்டுக்க வேணாம். ஓகேங்களா? ஸோ இந்த எபிசோடை எப்படியோ ஃபுல்லாகவே முடிச்சிருவேன். அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகே எஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பேஸை கட்ட ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் சர்வைவல். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் அன்லாக் ஆயிருக்கு. ஓகே, 22 லெவல் வந்து நான் போயிருக்கேன். ஸோ 22 லெவலுக்கு நான் எல்லாத்தையும் அன்லாக் பண்ணி விடணும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் பேசிக் மட்டும் நான் அன்லாக் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு லெவல் 50 வந்து பிறகு பார்த்தீங்கன்னா மொத்த என்கிரம்ஸும் அட் அ டைமில் வந்து நம்ம இது பண்ணி வச்சிருவோம். ஓகே, ஃபவுண்டேஷனுக்கு என்ன ஃபர்ஸ்ட் வேணும்? ஐயோ, டார்ச் வுட்டே இல்லையா? டார்ச் வுட்டு நம்ம ரெடி பண்ணிட்டு வரணும். நான் போயிட்டு வெளியே போயிட்டு கொஞ்சம் வுட்டையும் டார்ச்சையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்மளோட பேஸை கட்ட ஆரம்பிப்போம். இந்த இடத்துல பிரச்சனையே மரமே இருக்காது கைஸ். ஓடு, பரவாயில்ல, இந்த மரத்தை கொஞ்சம் இது பண்ணிப்போம்.
எவ்வளோ கிடச்சிருக்கு? பரவாயில்ல, 245 கிடச்சிருக்கு. டார்ச் ஒரு 39. ஓகே, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டார்ச் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மெட்டல். ஓகே, இது என்னடா ரைனோ? கண்ட மணிக்கு ஸ்பான் ஆயிருக்கு. ஓகே, ஸோ டார்ச்சும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஓகே, கொஞ்சம் மெட்டல் இருக்குது, இதையும் பார்த்தீங்கன்னா உடச்சிக்கலாம். ஓகே, 48 தானே கிடச்சிருக்கு. சரி கேஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மெட்டல் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 5 செய்ய முடியுமா? 5லாம் வேணாம், எனக்கு இப்போ ஒரு 4 போதும். இங்கே வைக்கிறது இங்கே வச்சிரும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? பென்னு ஒன்று ரெடி பண்ணலாம். பெட்டு. டேபிள் அன்லாக் பண்ணானான்னு தெரில. டேபிள் அன்லாக் பண்ணணும். இது ஒரு 2 வேணும். நெக்ஸ்ட்டு டேபிள் அன்லாக் பண்ணும். டேபிள் 2 வுட் இல்லையா? சரியா போச்சு போங்க. எல்லாத்துக்கும் வுட்டு தான். ஓகே, கொஞ்சம் காமா போட்டுக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிறதுக்காக. காமா போட்ட உடனே இந்த இதெல்லாம் வித்தியாசமாக காட்டுது. பின்னு கீழே கூட வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் எதுக்கு நான் மேலே வைக்கணும்? ஓகே, பின்னு இதையும் பார்த்தீங்கன்னா கீழே வைக்க முடியாதா? இது இப்படி மேலே வச்சுக்கலாம். சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. இது டெம்பரவரி தானே, நான் அதனால கீழே செஞ்சுக்கிறேன். இதை போஜிக்கு என்ன வேணும்? ஃபைபரு, ஃப்ளின்ட்டு, ஹைடு. ஓகே, நான் செம போச்சுறேன். அந்த 3மே வேணுமா? ஹைடு இன்னும் ஒரு 3 வேணும். ஃப்ளின்ட்டு, ஃபைபரு. ஓகே, சரியா போச்சு. ஃப்ளின்ட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதுலேயே அடித்தாலே கிடச்சிரும் போதும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இன்னும் கொஞ்சோண்டு வுட்டையும் ஃபைபரையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடும். ரொம்ப பொறுமையாக கலெக்ட் பண்ணுறானே. டேய், வேகமாக தான் கலெக்ட் பண்ணியான்டா. என்னடா பிரச்சனை உனக்கு? சீக்கிரம்டா. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்க. இந்த ராக்னராக்கில் வந்து ட்ரெஷர் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை போயிட்டு உடச்சாலே பார்த்தீங்கன்னா எனக்கு மெட்டல் ஆக்ஸ்லாம் கிடச்சிருக்கணும். அதை ஏன் மிஸ் பண்ணேன்னு தெரில. கிட்டத்தட்ட 500 ஹைடு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வுட்டு மட்டும் கொஞ்சோண்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்துடும். டிஸ்ட்ராய்டு மினியனா? சரி கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டெம்பரவரியாக நம்மளோட பேஸை மாற்றுவோம். இந்த இடத்துல ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் இருக்கும். அதை உடச்சுனா வச்சுக்கலாம், நம்மளுக்கு மெட்டல் ஐட்டம்ஸ் கொஞ்சம் நிறைய கிடைக்கிது சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கார்னரில் இருக்கும். அது பகல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, வெளிச்சம் வந்துருச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக. ப்ரெஷர் பாக்ஸ் ஓகே, நாசமாக போச்சு. இது அந்தாண்ட சைடு இருக்குமா? ஐயோ, எவ்வளோ உனக்கு ஹெல்த்து? 3K ஹெல்த்து. ஆனால் வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு ஒன்று அடித்து காலி பண்ணுற அளவுக்கு. இது அப்புறம் பார்த்துக்கிறேன். போட்டு எக்கு யார் இவன்? டோட்டல் கிட்டத்தட்ட 5.9K. இப்போ ப்ளூ கலர் வாய்டெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக கில் பண்ணிடலான்னு தான் நினைக்கிறேன். ஏய், என்னடா இது? செத்தண்டா, படுத்துரு. எவனோ இருக்கிறான், எவன் இருக்கிறான் தான் தெரியல. ஏய், இங்கேயே அந்த ப்ரூட் மதர் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ப்ரூட் மதர் தான். வா. ஓகே, இப்போதைக்கு என்னால் அந்த ட்ரெஷர் பாக்ஸ் எடுக்க முடியாது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல ஒன்று இருக்கும். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ அப்ளிஸ் பக்கத்தில் ஒன்று இருக்கும். சரி, ஓகே, நான் இப்போது என்ன பிளான் வச்சுருக்கேன்னா டெத் ஆகிடலாம். அதான் என்னோட பிளான். இது ஆல்ரெடி டெத் ஆகிடுச்சு போலையே. இதை அடிச்சு இதுட்டு வந்து மீட் எடுப்போம். அடங்க டெஸ்ட்ராயர் ப்ரூட் மதர். அவன் எங்கேயோ இருக்கான், நான் எங்கேயோ இருக்கிறேன். எப்படி தான் கொள்றானோன்னு தெரில. இது ப்ளூவா? என்ன கலர் இது? ஒயிட் கலரில் இருக்குது. இதுதான் ப்ளூ அப்ளிஸ். ஓகே, நம்ம இப்போ இந்த பக்கம் தான் யூஸ் பண்ணோம். வாய்டு, நோ ஆக்சிஜன். ஹைடு வேணும்ல? ஓகே, தலையை காட்டு. செத்துப்போ, நீ செத்துப்போ. ஹைடு கொடு. செத்துப்போ. படங்க லைட் டேப்பேஜரா. சரியா போச்சு. இந்த மாதிரிலாம் அடிச்சா அப்புறம் எப்பட்றா ஸ்பானாவே விட மாட்டேங்கிறீங்க. ஓகே, இந்த வாட்டி கொஞ்சம் ஈஸியாகவே ஸ்பானாக இருக்கும். ஓகே வாடா, நல்ல விஷயம் நடந்திருக்கு. நம்மளுக்கு அந்த எக்கச்சக்கமான அந்த டோக்கன் கிடைக்குது கேஸ். அது ஒரு நல்ல விஷயம் தான். அது ரேர் ஃப்ளவர். யாரா அவன் கில் பண்றவன்? எங்கேருந்துடா வரீங்க நீங்களா?
ஸ்பானாவரன் சாவரன் ஸ்பானாவரன் சாவரன் இப்படியே இருக்குது என்னோட இது ஃபுல்லாகவே. ஆக்சுவலி என் கில் பண்ணவன் யார் இவன்? எவன்டா அவன் கில் பண்ணவன்? இவன் தான் நினைக்கிறேன் எனக்கு கில் பண்ணவன். டக்குன்னு காணாமல் போயிட்டான். அங்கே எங்கே பார்த்துக்கினே வரணுங்க. திடீர்னு எவனாவது வந்து அடிச்சுட்டு ஓடிடுறானுங்க. எங்கேருந்து வந்து அடிக்கிறான் என்ன பண்ணுறானே தெரிய மாட்டேங்குது. வரான் போட்டு தள்ளுறான் கிளம்புறான். ஓகே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓரளவுக்கு வந்தாச்சு கைஸ். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஷர் பாக்ஸ் இருக்கும். நீங்கள் ஊறப்பட்டது கிடக்கு பாருங்க. அடடா டேய் ஏன்டா இந்த மாதிரி மொக்கையாக கொடுக்குறீங்க? நல்லதாக கொடுங்கடா. இதுலையாச்சும் நல்லதாக கிடைக்குமா? ஏரோஸ் கிடைக்குது. ஆனால் எனக்கு பிக்காக்ஸு ஹேக்ஸு கொடுங்கடா. இதில் அடிச்சு பார்ப்போமா? ஹேக்ஸு கொடுறா. அசமாக போகிறவங்கள இந்த இடத்துல உருப்படியே எதுவுமே கிடைக்கல. ஹேக்ஸே கிடைக்கல. கிராஸ் போ ஓகே கேஸ். தேவையில்லாத ஆணைகள் ஊறப்பட்டது இருக்குமே. இது எதுவுமே தேவை கிடையாது. 1 by 1 எல்லாத்தையும் கீழே போடணும். அப்புறம் போ தேவை கிடையாது. போவிங் எல்லாத்தையும் கீழே போடணும். ஸோ ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றபடி எல்லாத்தையும் கீழே போடும். சரி கேஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய வுட்டு கலெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த இடத்துக்கு ஓடிடும். அந்த இடத்துல வுட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது. ஓகே ஓரளவுக்கு வுட்டு டீசெண்டாக இருக்குது. ஸ்டோன் இருக்குது. ஓகே இன்னும் அங்கே ஸ்டோனுக்கு பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஓகே அப்புறம் கொஞ்சம் ஃபைபரும் எடுத்துக்கலாம். காப்பர் இக்னெட் வேணும். காப்பர் இக்னெட்டுக்கு எங்கே போடுறது? காப்பர் இக்னெட்டே காணோம். அது எதில் செய்யறதுன்னு தெரில. சரி ஓகே அதை செய்வோம். மேபி அந்த இதில் ஸ்மித்தியில் செய்கிற மாதிரி இருக்கும். சரி கேஸ் நம்ம இப்போ மறுபடியும் டெத் ஆகிட்டு நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே ஓடிடலாம். ஓகே முட்டையை எடுத்துக்கிட்டே ஓடுவோம். ஆல்ரெடி அவன் என்னை பார்த்துட்டான். பார்த்த உடனே போட்டான். வேறு ஆப்ஷனே கிடையாது. ஓகே கரெக்டாக இப்படி ஒன்று வைப்பான். இதில் மெட்டல் 53 மெட்டல் தான் இருக்கான். ஓகே இது ஆரம்பிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு வச்சுக்கலாம். இங்கே இன்னும் கொஞ்சம் மெட்டல் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நான் அடித்தா எனக்கு வெறும் ஸ்டோன் தான் நிறைய கிடைக்கும். ஃபஸ்ட்டு பிக்காக்ஸ் ரெடி பண்ணுவோம். ஸ்மித்திக்கு மட்டும் 5 தேவைப்படும். ஓகே பிரச்சனை இல்லை. ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே இப்போது கிட்டத்தட்ட மொத்தம் ஒரு 5 ஓகே 6 கிடச்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது செஞ்சிடலாம். ஸ்மித்தி ஸ்டோன் இல்லையா? நாசமாக போச்சு. ஸ்டோன் பிரச்சனை இல்லை. நம்ம இருக்கிற ஏரியா பக்கத்தில் கொஞ்சம் நிறையவே ஸ்டோன் கிடைக்கும். போதும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்மித்தி ரெடி பண்ணலாம். ஸ்மித்தி ஓகே ரெடி ஆயிடுச்சு. இங்கே இருக்க எல்லா மெட்டலையும் அடிச்சுட்டு குறுக்கு போட்டுருவோம். இதில் கிடைக்கிது பாருங்க எவ்வளோ மெட்டல் சும்மா கடன்னு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நைஸ். ஒன்றுத்துலேயே பார்த்தீங்கன்னா 152 மெட்டல் கிடச்சிருக்கு. அப்படின்னா பாருங்க ஒரு 500 மெட்டல் மட்டும் அடிச்சுட்டு உருக போட்டுருவோம். அதுக்கப்புறமேட்டு போய் கிறிஸ்டல் போயிட்டு கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 500 மெட்டல் உருக்க போட்டேன். மீதி எல்லாத்தையும் தூக்கி இதுக்குள்ளே போட்டு வச்சுக்குவோம். அப்புறம் இதில் லைட்டாக ஃபுட்டு ஒரு 40 போட்டு விடு. குட்டி மாசத்து இதுக்குள்ள போட்டேன். இந்த விட்டத்துக்கு இதில் போட்டு ஆரம்பிச்சு விடு. ஓகே இது மீட்டு குக் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னு வச்சுங்களேன். என்ன பண்ணுறதுக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸ்பாயில் மீட்டுக்கு ரெடி பண்ணுமா? ஸ்பாயில் மீட்டு இருங்க. ஓகே மீட் ஸ்பாயிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்டிக் பேஸ்ட்டு, கிறிஸ்டலு, மெட்டலு, ஆயிலு ரைட். ஓகே ஸோ நான் போய்ட்டு மீட் ஸ்பாயிலர் செய்கிறதுக்கான விஷயங்கள் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுக்கு ஆயில் ஈஸியாக கிடைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செத்து போன மீன் நிறைய இருக்கும். ஸோ அதை போய்ட்டு நம்ம அடிச்சோன்னு வச்சுங்களேன். ஸோ ஸ்பாயில் மீட் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். இதை வச்சு நம்ம நார்கோட்டிக் நம்ம ரெடி பண்ணலாம். செத்து போன மீன் எங்கே இருக்கும்னா நம்ம கரெக்டாக கீழே ஸ்பான் ஆகணும் பார்த்தீங்களா? ஸ்பான் ஏரியாவில் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இந்த ஏரியாவில் ஒரு 2 இருக்குன்னு சொல்லி வாய முடியல. அதுக்குள்ளே போட்டு தள்ளிட்டானுங்க. பிக்கிங் போய் 1க்கு போகும். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செத்து போன மீன் வந்து கரவாரமாகவே கிடக்கும்.
ஆனா இந்த இடத்துல பிரச்சனையா இந்த ட்ரோன் வந்து வெறிய ஏத்துது கைஸ். ஒரே அடி தான் காலி பண்ணிடுது. இது ஒரு பாருங்க செத்து போன மீன். ஸோ இது அடிச்சாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்கச்சக்கமான ஸ்பாயில் மீட் கிடைக்கும். ப்ளஸ் ஆயில் கரோட்டீனு. ஐயோ எனக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஓ இது சீக்னஸா கைஸ்? இந்த இடத்துல இந்த சாபுட்டுக்கு மாதிரி ஒருத்தன் வரான் பார்த்தீங்களா? அவன் தான் இந்த சீக்னஸ் காரணம்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நிறைய அடிச்சு இந்த இடத்த விட்டு ஓடிடலாம். இந்த இடத்துல பரவாயில்ல, நம்மளுக்கு நிறையவே கிடைக்குது. ஆயில் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு டீசெண்டாக கிடைக்குது. அதை குடிச்சாலும் எனக்கு பெருசாக எதுவும் இல்லை. இல்லை பிக்காக்ஸில் அடித்தா நிறைய கிடைக்குமோ? இல்லை ஆக்ஸில் அடித்தா தான் நிறைய கிடைக்கும். எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் கிடைக்குது. ஆக்ஸ்லேயே அடிப்போம். ஆயில் மீட் தாறுமாறாக கிடைக்குது பாருங்க இது அடித்தா. அவ்வளோதான் நினைக்கிறேன். ரைட்டு, இப்போ எப்படியும் பார்த்தீங்கன்னா நான் டெத்து தான் ஆகணும். ஓகே பரவாயில்ல. இந்த இடத்துல இன்னொரு மீன் இருக்குது. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடித்து எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே இன்னொரு மீன் தர்றா வரேன். 8 செகண்ட். அதுதான் சிக்னஸ் போயிடுச்சு. அப்புறம் ஏன் சும்மா சும்மா இரும்புறான் இவன்? என்ன பிரச்சனையா அவனுக்கு? நெக்ஸ்ட் வேலை முடிஞ்சது. லைட்டாக இதெல்லாம் அடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்டோன் மட்டும் கொஞ்சம் எடுத்துப்போம். ஸ்டோன் ஆல்ரெடி வீட்டில் கொஞ்சம் இருக்கு, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு விஷயமா நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுங்களேன். ஸோ வாய்டுக்கு முன்னாடி ஒரு மாதிரி மினுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஹேங்கி, அதுக்கப்புறமேட்டு டங் பீட்டிலு. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை தான் பிடிக்கணும். அதுக்கப்புறமேட்டு வாய்டு, அதுக்கப்புறம் 1 by 1 இது போகிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம ப்ரைமல் ஃபேர் விளாடுவோம்ல, ஸோ அந்த கான்செப்ட் தான் கைஸ். ஓகேங்களா? ஸோ ப்ரைமல் ஃபேரில் எப்படி ஃபஸ்ட்டு நம்ம டாக்ஸிக்கு அப்புறம் ஆல்ஃபா அந்த மாதிரி 1 by 1 போவோமோ, இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இன்னும் ப்ரைமல் ஃபேரோட ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங்கில் வாய்டு பாஸை அடித்தாதான் அடுத்த பாஸுக்கே போக முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மோடும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஒரு ஓபியான மோடு தான் கைஸ். ஓகேவா? இது ஒன்றும் வேலைக்காக ரொம்ப தூரம் நான் நடந்து போனோம். இந்த இவங்ககிட்ட அடி வாங்கிட்டு டேரெக்டாக நான் வீட்டுக்கு போயிடுறேன். இங்கே பாரா டேய். டேய் மிக்சிங் பாய். டேய் இரா டேய். டேய் ஓடாதரா. டேய் ஓடாதரானா ஆட்ரா வாடா டேய் வாடா. கிட்ட போனவனே கொண்டு வர்றான். ஸ்பைலர் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்காட்டிக் நம்ம ரெடி பண்ணுவோம். நார்காட்டிக் ஒரு 100 போட்டு விடுவோம். 100 வரைக்கும் நம்மள்கிட்ட ரிசோர்ஸ் இருக்காது. 14 தானே செய்ய முடியும். இது இல்லையா? அதுவும் சரிதான். அப்புறம் அப்கிரேடேஷன் ரெடி பண்ணுங்க. அப்கிரேடேஷன் ஃபஸ்ட்டு அன்லாக்கே பண்ணியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அப்கிரேடேஷன் ஓகே குட். ஸோ இப்போதைக்கு இந்த அப்கிரேடேஷனே பண்ணுவோம். எலக்ட்ரானிக்ஸ்லாம் கிடச்சா தான் அந்த அப்கிரேடேஷன் கிட்ட போக முடியும். ஓகே அப்கிரேடேஷன் இந்த சைடு வச்சுருவோம். எவ்வளோட மெட்டல் ரெடியாக இருக்கு? 28 மெட்டல். வார்ட் டைனஸ் ஒன்றும் பார்த்தீங்கன்னா 5000க்கு மேலே ஹெல்த் இருக்குது. சரி ஓகே, இப்போதைக்கு என்னால் இதை தான் பண்ண முடியும். இந்த ஏரியாஸையும் கொஞ்சம் லைட்டாக அப்கிரேட் பண்ணிவிடுவோம். இது 100 கிட்ட டேமேஜ் கொடுக்கும். ஃபைபர் இல்லை. ரைட் ஓகே, வேறு ஆப்ஷன் இல்லை. பரவாயில்ல எடுத்துக்கலாம். ஸோ சிமெட்டிக் பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரெடி பண்ணோம். ஓகே இது சிமெட்டிக் பெஸ்ட் ரெடி பண்ணி வச்சிடலாம். 20 வேணால் ஒரு 10 போதும்னு நினைக்கிறேன். மீன் ஸ்பைலர் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக ஸ்பீடாக தான் கிராஃப்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஒரு 10 ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ மீட் ஸ்பாய்லர் கிறிஸ்டல்லு மெட்டல் இக்னட் இல்லையா? மெட்டல் இக்னட் இவ்வளோ வேணும்? மாசமாக போச்சு. நான் போயிட்டு மெட்டல் இக்னட் வேறு எடுத்துகிட்டு வரணும். மெட்டல் இக்னட் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். நான் போயிட்டு கிறிஸ்டல் போயிட்டு எடுத்துகிட்டு வரேன். ஸோ கிறிஸ்டல் நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் எடுத்துருப்போம். ஸோ இப்போ அதே இடத்துக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வருவோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட மெட்டல் பிக்காக்ஸ் இருக்குது. ஸோ இது மூலிமா நம்மளுக்கு கிறிஸ்டல் கொஞ்சம் நிறையவே கிடைக்கும். இந்த தண்ணியை ஃபாலோ பண்ணிட்டு போனாலே பார்த்தோம். இங்கே பாருங்க இந்த இடத்துல ஒரு ஓயில்ஸ் இருக்குது. இன்ஃபர்னல் ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் பவராக இருக்குது. கிட்டத்தட்ட 56,000 டார்பரா? எப்போ 56,000 டார்பர்னா ரொம்ப கஷ்டமாச்சே. அவ்வளோதான் கேலி. எவன் செத்தான் தெரில. சோல் காலி பண்ணியிருக்கான் எவனையும். சோலா இது? ஆமாம் சோல் தான். இன்ஃபர்னல் இந்த இடத்துல நிறைய சுற்றிட்டு இருக்கானுங்க.
இதுக்குள்ள கிறிஸ்டல்ஸ் ரீஸ்பான் ஆயிருக்கும் தான் நினைக்கிறேன். பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஒரு 4 கிறிஸ்டல் இது இருக்கு. 13 தானே கிடைக்குது. ஐயா, மெட்டல் பிக்காக்ஸை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கணும். போதும். இப்போதைக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு கிறிஸ்டலு? ஒரு 65 போதும் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக ஃப்ரெண்ட்லாம் அங்கங்கே எடுத்துகிட்டு ஓடிட்டோம். இந்த இடத்துல ஏதோ இருக்கு. நேரம் அது ட்ராக்கா அங்கே ஏதோ சுற்றி போய் கிடக்குதுக்கு. போயிட்டு அதோட ஹைடு மட்டும் ஆட்டையை போட்டு வரலாம் வாங்க. எவன் பார்த்த வேலையோ தெரில, நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஓகே. என்னது இது? ஓகே, என்ஃபோர்ஸர் காலியா? எலமெண்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. போட்டு எலமெண்ட் கிடைக்கல, எலக்ட்ரானிக்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு. டெஸ்ட்ராயர் டூடுரெக்ஸ் இது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியலையே. ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். அப்போ இந்த இடமும் பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃபே இல்லை கைஸ். இந்த இடத்துக்கு போட்டுனே தெரியலையே. வீட்டை விட்டு வெளியே போனாலே அடி பண்ணுறானுங்க. நல்லா டேமேஜ்லாம் பாருங்களேன், கொடூரமாக கொடுக்குறானுங்க ஒவ்வொருத்தனும். நல்ல வேலை நம்மளுக்கு கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 35 கிடச்சிருக்கு. இதே மாதிரி பாலிமர் கொஞ்சம் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். மீட் ஸ்பாய்லரு 30 இக்னெட் வேணும். இப்போதைக்கு எனக்கு மீட் ஸ்பாய்லர் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி என்கிட்ட கொஞ்சம் நிறைய ஸ்பாயில் மீட் இருக்கிறதுனால மீட் ஸ்பாய்லர் இப்போதைக்கு எனக்கு தேவை கிடையாது. நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். மீட் ஸ்பாயிலுக்கு ரெடி பண்ணணும்னு வச்சுக்கலாம். எக்கச்சக்கமான மெட்டல் இக்னெட் எனக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு ஃப்ளையர் ஏதோ ஒன்று தேவைப்படுது ஓகேங்களா. அட்லீஸ்ட் ஒரு பேசிக் ஃப்ளையராச்சும் நம்ம பிடிக்கணும். ஸோ அதாவது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ அர்ஜென்டாவிஸ் அப்படி இல்லைனா பிடி வந்து இப்போ நம்ம பிடிக்கலாங்க ஓகேவா. ஸோ இப்போ நம்ம பிடியை பிடிக்கலாமா? அர்ஜென்டாவிஸ் யாரா அவன்? ஓ மை காட், டெஸ்ட்ராயர் டூடுரெக்ஸ் பயங்கரமாக இருக்காங்க. செத்தேன், பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். பார்த்துட்டான் செத்துட்டேன். துரத்திட்டு வராங்க. சாவி என்ன துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. தப்பிச்சிட்டேன்டா. அதானே பார்த்தேன். எப்படிடா தப்பிப்ப நீனு? சரி கேஸ், நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு அர்ஜென்ட் ஆஃபீஸை பிடிக்கலான்னு எனக்கு தோணுது. வைக்கிங் பை 3க்கு போயிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் ஆஃபீஸ் கொஞ்சம் நிறையவே ஸ்பான் ஆகும். அப்படிலாம் டெசர்ட்டுக்கு போனோம். இப்போதைக்கு எனக்கு டெசர்ட்டுக்கு போகிற மைண்ட் செட்டு கிடையாது. அர்ஜென்ட் ஆஃபீஸை பிடிப்போம். செத்தண்டா, மறுபடியும் செத்தண்டா. என் கண்ணுக்கு முன்னாடி ஏதோ இருட்டாக இருக்குது. எங்கே போனாலும் அடிக்கிறானுங்களே. ஹைலாண்ட்ஸில் இந்த இடத்துல எங்கேயுமே அர்ஜென்ட் ஆஃபீஸ் இருக்காது. மேபி இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த இடத்துல அர்ஜென்ட் ஆஃபீஸா? இந்த இடத்துல அர்ஜென்ட் ஆஃபீஸ் இருக்கும். ஓகே, இங்கே போகலாங்க. ஏய், நான் ஒன்றும் ஸ்பானே ஆகலடா, அதுக்குள்ளே ஏன்டா அடிக்கிறீங்க? மேபி அர்ஜென்ட் ஆஃபீஸு. ஓகே, வைக்கிங் பேல இங்கே இருக்காது. ஜங்கிள் 3ல இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் ஆஃபீஸ் இருக்கும். நம்ம இங்கேயே போவோம். ஓகே, மேலே அந்தாண்ட சைடு போனோம். இப்போ நம்ம அர்ஜென்ட் ஆஃபீஸை பிடிக்கிறது. அடடா, ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டேன். கிறிஸ்டல் எடுத்துகிட்டு வரல. ஏய், என்னது இது? வைவீனா ஆசமாக போச்சுரும். ஓகே, நம்ம வாங்க இந்த இடத்த விட்டு ஓடிடலாம். செத்தேன். ரெக்ஸு துரத்துது. கவுத்துக்கிட்டான். என்ன கேஸ் இது? வெளியே போனாலே அடிக்கிறானுங்க. எங்கடா போற சொல்றது? எங்க போனாலும் அடிக்கிறானுங்க. வெளியே போனாலே அடி கன்ஃபார்ம். இந்த இடத்துல அடி கொஞ்சம் கம்மியாக விழுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்களா, மேமுத்துன்னு மஞ்சள் கலரில் செம்மையாக இருக்கிறான் பார்க்குறதுக்கு. துளைட். ஓகே, இது ரெண்டுத்தையும் டூடூஸையும் இதையும் கில் பண்ணோன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு ஹைடு கிடைக்கும் கைஸ். இது மூலிமா நம்மளால் அப்புறம் என்ன சொல்கிறது, இது நார்காட்டிக் ரெடி பண்ண முடியும். இப்போ நான் இது மேலே ஏறணுமே, மேலே ஏறவும் முடியாது. ஃபர்ஸ்ட் அந்த புல்டாக்கு கீழே இறக்கும். புல்டாக்கு வெளியவாடா. அடிச்சிட்டேன், இறங்கு. இதெல்லாம் அவ்வளோ டேமேஜ் கொடுக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பரவாயில்ல, 250 டேமேஜ் கொடுக்குறேனே, இது நல்ல விஷயம் இல்லை.
இதை மேக்ஸ் லெவல் பண்ணிட்டு வந்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 600க்கு மேலே டேமேஜ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். செத்து போடா புல்டாகு, செத்து போ. கடிச்சிடாத. 100 டேமேஜ் கொடுக்குறாங்க. அப்போ 105 டேமேஜ். பேசிக் லெவலே இந்த அளவுக்கு டேமேஜ் கொடுக்குது. பரவாயில்ல, ஹைடு நம்மளுக்கு கொஞ்சம் நிறையவே கிடச்சிருக்கு. எவ்வளோ ஐடி கிடச்சிருக்கு? பரவாயில்ல, 36 ஐடு. மீட் வர 23. ஓகே, ஒரு நல்ல விஷயந்தான். இப்போ மேலே போனால் என்னால் அந்த இதையும் கில் பண்ண முடியும். சரி, ஓகே, இது அப்புறம் பார்த்துக்கலாம். சூப்பர் டூ. நான் உன்னை மேலே போயிட்டு எடுக்கணும்னு நினச்சேன். ஓகே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஈஸியாக கில் பண்ணிடலாம் இந்த டூடெல்லாம். செத்து போடா. செத்து போடா. தலையில் ஹெட்ஷாட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 250க்கு மேலே விழுது. ஓகே, செத்து போச்சு. நைஸ்ரா. வாய்டு எக்கு கிடச்சிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளால வாய்டு பிடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டங்க் பீட்டில் மாதிரி ஒருத்தன் இருப்பான். அவன் எங்கே இருக்க மாட்டான், வைக்கிங் பே 1ல் இருப்பான் அவன். இப்போ நம்ம அங்கே தான் போனோம். அவ்வளோ தூரம் போகிற வரைக்கும் நான் உயிரோட இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ராக்கோலம் வேறு சுற்றிட்டு இருக்கான். நான் இன்னைக்கு அர்ஜென்டா வேஸ் படிக்கணும்னு நினச்சேன். அதை விட்டுட்டு என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்க. சரி, ஓகே, அந்த சைடு போனாலும் பிடியில் அர்ஜென்டா வேஸ் தான் இருக்கும். அதையாச்சும் நம்ம பிடிக்க ட்ரை பண்ணுவோம். இந்த இடத்த என்னால் கிராஸ் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். போச்சு, கண்டிப்பாக கிராஸ் பண்ண முடியாது. அந்த இடத்துல அந்த போனும் இருக்கான், இவனும் இருக்கிறான். 3 பேருமே இங்கே இருக்கிறானுங்க. டெத் அகெயின். தண்ணிக்குள்ளே நீந்தி போவோம்ல. தண்ணிக்குள்ளே நீந்தினாலும் பார்த்தீங்கன்னா வருவானுங்கன்னு நினைக்கிறேன். நாசமாக நீந்தின்னு போயிட்டு இருக்கேன். ஓகே, ஓடுறா 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 ஓடுறா. இவன் கண்டிப்பாக நான் கொண்டுருவான்னு நினைக்கிறேங்க. செத்துருவேன். செத்தேன் 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 செத்தேன். பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியல. ஓகே, நாசமா போன ப்ரூட் மதர் இருக்கான். இதுக்கு மேலே ஏற நம்ம எப்படி நானு என்னடா இது ஒரு ஒயிட் கலர்ல கட்டம். ஓகே, நம்ம வந்து இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பிடிக்கணுங்க. ஃபீனிக்ஸ் ஆங்கிலோசாரஸ். ஆக்சுவலி இது பேசிக் தான். இதுக்கு மேலே இன்னொன்று டங் பீட்டில் ஒன்று இருந்துச்சு. எங்கே போச்சுது? இங்கே இருக்கு பாருங்க. அனிமல் பீஸ் கொடுக்குமா? அனிமல் பீஸ் என்கிட்ட இல்லையாடா. ஸ்பாயில் மீட்டு ஒன்று இருந்தால் கூட போதும். ஸ்பாயில் மீட்டு நாசமாக போச்சு, அதுவும் இல்லை. இந்த இடத்துல இது செத்து போச்சு கேஸ். எல்லாம் போச்சு கேஸ். இப்போ இந்த இடத்துல என்னென்ன இருந்துச்சோ எல்லாமே காலி. இருக்கா செத்து போச்சான்னு தெரியல. எல்லாமே செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். இருக்கா செத்து போச்சா? தேங்க்யூ. அவ்வளோதான், செத்து போச்சு. எல்லாமே செத்து போச்சு. வீணா போனோம் பின்னாடியே வந்துக்கிறாங்க சிவன். சரியான இவனா இருக்கிறான். என்னடா பண்றது? எல்லாம் எங்க போனாலும் வந்து அடிக்கிறீங்களாடா. ஓகே, நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு பிடி ஒன்று சுத்துது. இதையாச்சும் பிடிப்போம். பிங்க் கலர் பிடி பிடிக்கலாமா? 95, இது 55, இது 20 வேணாம், இது 95 லெவல். ஓகே, இதே நம்ம வந்து பிடிப்போம். எமர்ஜென்சிக்கு பறக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும், அதுக்காக தான். இதெல்லாம் மோட் டைனோஸ் கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஹார்பர் செத்துறாதே. என்னடா ஒரு அடியில் விழுந்துருச்சு. ஓகே, அப்போ அந்த இது ரொம்ப பவர்ஃபுல்லா. ஒரு அடி தான் அடிச்சான், டப்புன்னு விழுந்துட்டான். ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 43% ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான்டா. என்ன பிரச்சனைனா, இவனை இந்த இடத்துல நான் நிறுத்திக்கிட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு நான் வரணும். ஏன்னா என்கிட்ட வந்து கிறிஸ்டல் இல்லை. சோல் பாலில் போட்டு இவனை அடைச்சி எடுத்துகிட்டு போகணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நான் போயிட்டு சோல் பால் எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. வீடு வந்து சேர்ந்துட்டேன்.
வீடு வரத்துக்குள்ள எவ்வளோ போராட்டங்கள். ஒரு 10 செஞ்சு வச்சுப்போம். ஹெல்த் ஒரு பக்கம் சசான்னு குறையுது. மீட் எவ்வளோடா இருக்கு? சரி போயிட்டு அந்த பிடியை மட்டும் இப்போ எப்படியா தூக்கிட்டு வந்துடும். 43% ஆயிடுச்சு. நைட் வேற ஆகுதா? ஓகே பரவாயில்ல, அந்த இது போயிடுச்சு. இந்த ரைட்டாக ஹெல்த் இது இந்த இடத்துல என்ற ஹெல்த் சூப் இருக்கே. பரவாயில்ல, 87% ஆயிடுச்சு. மேலே போயிடலாமா? ஐயோ மேலே தாங்க சம இருக்கிறான். போன வாட்டி மேலே வந்து தான் அவன்கிட்ட மாட்டினேன் நான். சமா போச்சு. அவனை மட்டும் பிடிச்சிட்டுனா இன்னைக்கான வீடியோ டக்குன்னு முடிச்சுக்கலாம். நாசமா போச்சு அந்த இடத்துல. ஐயோ செத்துட்டா. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஓடி வந்து எல்லாம் போச்சா? ஏச்சே, நான் இந்த இடத்துல ஸ்பான் ஆயிருக்கலாம்ல. ஓகே கரெக்டாக இந்த இடத்துல ஸ்பான் ஆயிருக்கேன். 87. இன்னும் ஒரே ஒரு ஃபுட்டு சாப்பிட்டா போதும். ஆனால் டைமிங் எஃபிஷியன்ஸ்லாம் பெருசாக பார்க்க முடியாது. மோட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த டைமிங் எஃபிஷியன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து பெருசாக தேவைப்படாது. எல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பேக்ரவுண்டில் வச்சு காட்டுறோம் பாருங்க, செம்மையாக இருக்கா? இல்லை நான் காமா படத்தினால கொஞ்சம் அப்படியே பிரைட்டாக தெரியும். ஸோ காமா இல்லைனா இன்னும் பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்கும். ஓகே நம்மளோட ஃபர்ஸ்ட் பிடி கிடச்சிடுச்சு. கிட்டத்தட்ட 142வது லெவலில் பிடிச்சிருக்கேன். இது ரொம்ப ஹை லெவல் கிடையாது, இப்போதைக்கு போதும். ஆனால் இவன் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பான்னு தெரியாது கேஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் கூட இவன் சாவறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் இதில் இருக்க க்ரீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கிறானுங்க. சும்மா போனாலே அடிக்கிறானுங்க. நீங்களே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஸ்பானாகவும் அதுக்குள்ளே செத்துருப்போம், அந்த மாதிரி இருக்குது. ஃபீனிக்ஸ் இக்லோட ஒன்று இருக்குது. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே வேணாம் கேஸ், இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் எபிசோடில் இந்த இக்லோடான்னு அந்த இதெல்லாம் நான் பிடிக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபீனிக்ஸ் டைனோவில் வந்து ஆரம்பிக்கணும். ஓகே நம்ம இந்த இவங்கிட்ட டெத் ஆகிட்டு நம்ம அங்கே போயிடலாம். நீங்கள் வாடா டே அட்ரா டே போடு. சும்மா ஒரே அடி தான். சரி ஸ்பேஸ்க்கு வந்தாச்சு. நம்ம பிடி இறக்கி விட்டுற வேண்டியதுதான். சூப்பர்ரா. இன்னும் இதுக்கு லெவலில் போயிருக்கு. என்ன கொடுக்கலாம்? ஸ்டாமினா எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வெயிட் ஏற்றுருவோம். பிடியோட சேடல் பிடி. ஐயோ 38வது லெவலில் தான் சேடல் வருமா? நாசமாக போச்சு. நான் எத்தனை லெவலில் இருக்கேன்? 33. இன்னும் 5 லெவலில் ஏறணும். சரி ரைட் ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் தான் பார்த்தீங்கன்னா இவனை யூஸ் பண்ண முடியும். சரி ரைட் ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.